வணக்கம் ரிஷபராசிக்காரர்களே. இன்று நான் சொல்லப்போகும் இந்த தகவல் சாதாரண ராசிபலன் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கியமான கணிப்பு. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி வேலை செய்யப் போகிறது என்று கவனமாக கேளுங்கள். முதலில் நான் ஒரு விஷயம் நேராகச் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான மாற்றங்கள் வரும். அதாவது திடீர் உயர்வு கிடையாது, ஆனால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நிலையானதாக இருக்கும். இப்போது கிரக நிலையை பார்ப்போம். சூரியன் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக மாறுவீர்கள். தனிமையாக இருக்க விரும்புவீர்கள். சில நேரங்களில் யோசிப்பீர்கள், என்னோட வாழ்க்கை சரியான பாதையிலா என்று. அது ஒரு நல்ல சின்னம், ஏனெனில் நீங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறீர்கள். சனி. இந்த ஆண்டு சனி உங்களுக்கு டிசிப்ளின் கற்றுத்தரப்போகிறார். நீங்கள் எதை அலட்சியமாக எடுத்திருந்தாலும் அதை இப்போது சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை வரும். சில நேரங்களில் அழுத்தம் இருக்கும், ஆனால் நான் சொல்கிறேன், இந்த அழுத்தம்தான் உங்களை உயர்த்தப் போகிறது. குரு. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பாசிட்டிவ் ஃபோர்ஸ். குரு உங்கள் ராசிக்குள் வரும்போது உங்கள் வாழ்க்கை ஸ்லோலி மாற்றமடையும். கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும், ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ராகு மற்றும் கேது. இவர்கள் உங்கள் உறவுகள் மற்றும் சிந்தனையில் மாற்றம் கொண்டு வருவார்கள். சில பழைய உறவுகள் விலகலாம், சில புதிய உறவுகள் உருவாகலாம். அது இயல்பு. இப்போது கல்வி. மாணவர்களே, இந்த ஆண்டு நீங்கள் ஸ்டெடியாய் இருப்பீர்கள். அதாவது திடீர் ஸ்பைக் இல்லாமல் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். ப்ரொக்ராஸ்டினேஷன். நாளைக்கு படிப்பேன் என்ற பழக்கம் இருந்தால் அதை இப்போதே நிறுத்துங்கள். தொழில். வேலை செய்பவர்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு ஸ்லோ growth இருக்கும். ஆனால் அது பெர்மனன்ட் growth. பாஸ் உங்களை அப்சர்வ் பண்ணுவார். நீங்கள் சைலண்டா ஒர்க் பண்ணினாலும் அது கவனத்திற்கு வரும். வேலை தேடுபவர்கள், நேரம் எடுக்கும், ஆனால் சரியான வேலை கிடைக்கும். பணம். இந்த ஆண்டு உங்கள் பணவரவு ஸ்டேபிளா இருக்கும், ஆனால் எக்ஸ்பென்சஸ் கூட இருக்கும். பர்டிகுலர்லி லக்ஸரி, கம்ஃபர்ட், ஃபேமிலி. நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். நீட் வர்சஸ் வாண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். குடும்பம். இந்த ஆண்டு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கும், ஆனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். நான் ஒரு அட்வைஸ். நீங்கள் அமைதியாக இருந்தால் பல பிரச்சனைகள் தானாக சரியாகிவிடும். காதல். சிங்கிளா இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடியா இருப்பீர்கள், ஆனால் ரஷ் பண்ணாதீர்கள். கமிட்டடா இருக்கிறவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இருக்கும், ஆனால் கம்யூனிகேஷன் குறைந்தால் பிரச்சனை வரும். உடல் நலம். இந்த ஆண்டு கவனிக்க வேண்டியது வெயிட் கெயின், லேசினஸ், ஸ்லீப் இம்பேலன்ஸ். நீங்கள் டெய்லி ருட்டீன் ஃபாலோ பண்ண வேண்டும். மனநிலை. நீங்கள் இந்த ஆண்டு பிராக்டிக்கலா யோசிப்பீர்கள். இமோஷன்ஸுக்கு பதிலாக லாஜிக் அதிகமாக இருக்கும். அது நல்ல விஷயம். இப்போது முக்கியமான பகுதி, வழிபாடு. நான் மிகவும் தெளிவாகச் சொல்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு முக்கியமான தெய்வங்கள் வெங்கடேச பெருமாள், லக்ஷ்மி, சிவன், ஆஞ்சநேயர். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு உங்கள் பணவரவை அதிகரிக்கும். குலதெய்வம். நான் மிகவும் முக்கியமாகச் சொல்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் குலதெய்வம். நீங்கள் கண்டிப்பாக குறைந்தது 2 முறை குலதெய்வ கோவிலுக்குச் செல்ல வேண்டும். ஃபேமிலியுடன் சென்று வழிபடுங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், டிலே, ப்ராக்ரஸ், கன்ஃபியூஷன், கிளாரிட்டி. செல்ல வேண்டிய கோவில்கள். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில், பணவரவு, அதிர்ஷ்டம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், செல்வ வளம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், ஆன்மீக வளர்ச்சி. சமயபுரம் மாரியம்மன் கோவில், பாதுகாப்பு. பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமை தீபம், அன்னதானம், ஜபம், சிவன் அபிஷேகம். இறுதியாக ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு ஸ்லோவா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
நீங்கள் பேஷியன்ஸுடன் இருந்தால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையை உறுதியாக அமைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.